அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம தாம்பரத்துல இருந்து நாகர்கோவில் வரைக்கும் 20691 தாம்பரம் நாகர்கோவில் அந்தியோதயால டிராவல் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாகர்கோவில் அந்தியோதயா பிளாட்ஃபார்ம் நம்பர் 8ல நிக்குதுங்க. வாங்க முதல்ல போயிட்டு சீட்டை பிடிச்சிடலாம். நாகர்கோவில் அந்தியோதயால நாம டிராவல் பண்ற கோச் இதுதாங்க. இதுல இதோ பேக் வச்சிருக்கேன் பாருங்க. இந்த சீட் தான் பிடிச்சிருக்கேன். இதுல நாம நாகர்கோவில் வரைக்கும் போறதுக்கு 275 rupees நம்மளுக்கு ஃபேர் ஆகுதுங்க. Your attention please. Train number 12631 Chennai Egmore Tirunelveli Nellai Superfast Express will arrive shortly on platform number 7. இன்னைக்கு நம்ம தாம்பரம் நாகர்கோவில் அந்தியோதயா சூப்பர் ஃபாஸ்ட் நாகர்கோவில் வரைக்கும் ஹால் பண்ண போற லோகோ ராயபுரம் ஷெட்டோடைய WJB7ங்க. பயணிகள் கவனத்திற்கு வண்டி எண் 2069 தாம்பரம் நாகர்கோயில் அந்தோதயா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் 22 மணி 40 நிமிடங்களுக்கு நடைமேடை 8ல் இருந்து புறப்படும். ஸ்டார் விஜய் நம்ம சேனலுக்கு ஒரு புது ஸ்டாரா ஆட் ஆகியிருக்காரு. ஹாய் விஜய். கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கிற வழித்தடத்துல ஒரு அண்டர்சர்வ் ட்ரெயினை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ரயில்வேஸ் 2016-2017 பட்ஜெட்ல அறிவிக்கிறாங்க. அந்த வண்டி தான் இந்த அந்தியோதயா எக்ஸ்பிரஸ்ங்க. அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் அப்படின்னா மீனிங் பாத்தீங்கன்னா அந்தி அப்படின்னா ஈவினிங், உதயம் அப்படின்னா அந்தி சாயிற நேரம். அதாவது இந்த ட்ரெயின் வந்து நைட் சர்வீஸா ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதனாலதான் இதுக்கு அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் அப்படின்னு பேருங்க. தாம்பரத்தில் உங்களுக்கு நைட் அந்தியோதயால டிராவல் பண்ணும்போது இங்கே பிளாட்ஃபார்ம்லேயே டின்னர் விற்கிறாங்க. நீங்கள் இதை வாங்கி சாப்பிட்டுட்டு நிம்மதியாக ட்ரெயினில் டிராவல் பண்ணலாங்க. அந்தியோதயா டிபார்ட்டட் ஃப்ரம் தாம்பரம். இப்போ நம்மளுக்கு அடுத்து வர போற ஸ்டாப்பிங் செங்கல்பட்டு தாங்க. கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ஹால்ட்டான செங்கல்பட்டு ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் CGL. இங்கே 2 minutes டிலேவாக வந்திருக்கும். இங்கே 2 minutes ஹால்ட் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு பெருசாக ஒன்றும் கூட்டம் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக் டேங்க. ஸோ கூட்டம் இல்லாமல் இருக்குது வண்டியில். 8 ஜூன் 2018 இந்த ட்ரெயினை தாம்பரம் திருநெல்வேலி அந்தியோதயாவா தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த ட்ரெயினை நாகர்கோயிலுக்கு மார்ச் 2019 எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. இடையில வள்ளியூரும் ஸ்டாப்பிங் கொடுத்தாங்க. ஸோ இப்போ நாகர்கோயில் வரைக்கும் வண்டி ஓடிக்கிட்டு இருக்குங்க. இப்போ அந்தியோதயாவுக்கு அடுத்த ஸ்டாப்பிங் விழுப்புரம் தாங்க. இடையில மேல்மருவத்தூர், திண்டிவனம் எங்கேயுமே ஸ்டாப்பிங் கொடுக்கல.
133 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம விழுப்புரம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் BM. இங்க 10 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துட்டோங்க. தூரல் போட ஆரம்பிச்சிச்சு. இங்க நம்மளுக்கு 5 மினிட்ஸ் ஆல்ட் இருக்குங்க. இங்க விழுப்புரத்துல ஒரு சில பேர் நம்ம ட்ரெயினுக்கு ஏறுறாங்க. இந்த ட்ரெயினோடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் 763 கிலோமீட்டருங்க. மொத்தம் 13 hours 55 மினிட்ஸ்ல நாகர்கோவில் போய் சேருது. மொத்தம் 15 ஹால்ஸ் இருக்குங்க. இந்த ட்ரெயின் ஒரு டெய்லி ட்ரெயின். தாம்பரத்துல இருந்து நைட்டு 10:40 PM எடுப்பாங்க. நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் 12:35 PM நாகர்கோவில் போய் சேருவாங்க. விழுப்புரத்துல ஆல்ரெடி மழை பெஞ்சிருக்குங்க. பிளாட்ஃபார்ம்லாம் ஈரமா இருக்கு. இப்பவே தூரல் போட்டுக்கிட்டு இருக்குங்க. இப்ப நம்ம ட்ரெயின் இங்க இருந்து லெஃப்ட் எடுத்து மெயின் லைன் வழியா அப்படியே திருச்சியை போய் சேருவாங்க. இந்த ட்ரெயினை இனிஷியலா இனாகரல் பண்ணும்போது இந்த ட்ரெயினோடைய நம்பர் 16191 16192 இருந்துச்சுங்க. இந்த ட்ரெயினை பத்தி நிறைய ஃபேக்ட்ஸ் இந்த பிளாக்ல இருக்க போது மறக்காம எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பெல்லாம் இந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா வெறும் எக்ஸ்பிரஸ் கேட்டகரியில தான் ரன் ஆயிட்டு இருந்தது. ஆனா இப்பதான் சூப்பர் ஃபாஸ்டா ரன் ஆகிட்டு இருக்குங்க. விழுப்புரத்தோட நம்மளுக்கு டபுள் லைன் செக்ஷன் எண்டுக்கு வருதுங்க. இப்ப தஞ்சாவூர் வரைக்கும் சிங்கிள் லைன் செக்ஷன் தாங்க. அதே போல ஆப்போசிட்ல கிராசிங் வந்தா நம்ம வழி விட்டு நிக்கிறோம். ஸ்டார்ஸ் உழவன் எக்ஸ்பிரஸ் கிராசிங்காக இப்போ நம்மள மேல்பட்டம்பாக்கம் அப்படின்ற ஸ்டேஷனில் ஓரங்கட்டி வச்சுருக்காங்க. இப்போ உழவன் கிராசிங்கை பார்க்கலாம். ஒன் 76 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம திருப்பாதிரி புலியூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. கடலூர் நியூ டவுன் ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோட் TDPR. இங்கே 23 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இங்கே பெருசாக ஒன்றும் கூட்டம் இல்லை, ஆனால் மழை பெய்யுதுங்க. நம்ம இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் எப்போ இனாகரல் பண்ணாங்க தெரியுமா? 27/2/2017 இனாகரேஷன் பண்ணாங்க. ஆக்சுவலாக அதே டேட்டில் தான் இந்தியாவுடைய 4th ஹம்சஃபர் எக்ஸ்பிரஸ் ஆன திருச்சிராப்பள்ளி கங்கா நகர் ஹம்சஃபரையும் இனாகரேஷன் பண்ணியிருக்காங்க. April 14, 2022 இருந்து இந்த ட்ரெயினோடைய ஸ்பீடை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி இந்த ட்ரெயினை எக்ஸ்பிரஸ் கேட்டகரியில இருந்து சூப்பர் ஃபாஸ்டா மாத்திட்டாங்க. அதனால தான் இந்த ட்ரெயினுடைய நம்பர் இப்போ 20691 20692 ரன் ஆகிட்டே இருக்குங்க. மன்னை எக்ஸ்பிரஸ் கிராசிங்காக திரும்பவும் கடலூர் போர்ட் ஜங்ஷனில் ஓரங்கட்டி வச்சுருக்காங்க. இப்போது மன்னை ஆப்போசிட்டில் நம்மளை கிராஸ் பண்ண போகுது. ஆல்ரெடி நம்ம மெயின் லைன் செக்ஷனில் டெல்டா உள்ள போகும்போது செம்ம அழகாக இருக்குங்க. அதுவே மழை டைமில் போனீங்கன்னா அப்பா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க. ஆனால் இப்போது நாம் நைட்டில் போயிட்டுருக்கோம். ஸோ வியூஸ் எதுவுமே பார்க்க முடியலைங்க.
219 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம சிதம்பரம் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் CDM. இங்கே 10 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். ஜஸ்ட் 1 மினிட் ஹால்ட் இருக்குங்க. நம்ம வண்டி கடலூர் போட்டு தாண்டிச்சு. அதுக்கப்புறமா செம்ம மழை. ஆப்போசிட்ல அந்தியோதயா கூட வந்துச்சுங்க. ஆனால் கிராசிங் எடுக்க முடியல. ஆனால் ராமேஸ்வரம் வண்டி எடுத்தாச்சுங்க. இங்கேயும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு. இந்த ட்ரெயின் யாருக்கு யூஸோ இல்லையோ, ஆனால் மெயின் லைனில் இருக்கிற மக்களுக்கு அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரெயினுங்க. வேறு எந்த ட்ரெயின்லையும் சீட்டு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, இந்த ட்ரெயினில் 22 கோச்சும் அண்டர்சோ கோச் தாங்க. ஸோ எப்போ வேணால் ஏறி ஜம்முன்னு இதில் மெயின் லைனுக்குள்ளே ட்ராவல் பண்ணலாம். எங்கே போகணுமோ அங்கே போய் ஈஸியாக சேர்ந்துடலாங்க. சிதம்பரம் ஸ்டேஷனுடைய பிளாட்ஃபார்ம் பார்த்தாலே தெரியும். பாருங்கள், நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அடடா, கிளைமேட் அற்புதமாக இருக்குங்க. பகலில் இந்த மெயின் லைன் செக்ஷனான டெல்டாக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சோழன் எக்ஸ்பிரஸ் மட்டும் ரன் ஆகுதுங்க. ஆனால் அது ஸ்லீப்பர் ட்ரெயினாக இருக்கிறதுனால நிறைய பேரால் அந்த ட்ரெயினை யூஸ் பண்ண முடியல. ஸோ இதே போல் ஒரு அண்டர்சோ ட்ரெயினோ அப்படி இல்லைனா செகண்ட் சிட்டிங் கம்போஷனில் ஒரு ட்ரெயினை கேட்குறாங்க. அப்படி ட்ரெயினை விட்டால் நமக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ரொம்ப கம்மியான விலையிலேயே நாம் எங்கே வேணால் ட்ராவல் பண்ணலாம். டூ 56 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம மயிலாடுதுறை ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் MV. இங்கே 3 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். இங்கே 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இறங்கி வராங்க. அதே போல் நம்ம ட்ரெயினுக்கு இங்கே கொஞ்சம் கூட்டமும் இருக்குங்க. மயிலாடுதுறையில் நம்ம ட்ரெயின்ல இருந்து நிறைய கூட்டம் இறங்கி வருதுங்க. இங்கே வண்டி செம்ம ஃப்ரீயாக ஆயிடுச்சு. ஏற்கனவே வண்டி ஃப்ரீயாக தாங்க போயிட்டுருக்கு. இன்னைக்கு அந்தியோதயா எக்ஸ்பிரஸில் சீட்டுக்கு மேலே இருக்கிற அந்த குஷன் ரேக்கில் கூட எல்லாருமே படுத்துக்கிட்டே வராங்க. அந்தியோதயா இன்னைக்கு ஸ்லீப்பர் ட்ரெயினாக மாறி போச்சுங்க. உள்ள அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது. நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா ஜர்னி செம்ம பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குங்க. இதுவே நீங்கள் வீக் எண்டில் வந்தீங்கன்னா வண்டியில் எங்கேயுமே இடம் இருக்காது. அவ்வளோ ஒரு ரஷ்ஷாக போகுங்க இது.
387 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம கும்பகோணம் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு KMU. இங்கே 10 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே நிறைய பேர் இறங்குறாங்க. அதே போல் செம்ம கூட்டம் ஏறுதுங்க. நம்ம அந்தியோதயா இங்கே ஃபுல் ஆகுது. நம்ம அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் இதுக்கு முன்னாடி ரிசர்வ்டு ட்ரெயினாகவும் ரன் ஆகியிருக்குங்க. அதுக்கு காரணம் கொரோனா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா March 16, 2022 இந்த ட்ரெயினை ரிசர்வேஷன்லேருந்து தூக்கிட்டு சாதாரணமாக எப்போ போல் அண்டர்சர்வ் ட்ரெயினாக மாற்றிட்டாங்க. Madurai. 326 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம தஞ்சாவூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் TJ. இங்கே 5 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ளே வந்து சேர்ந்துட்டோம். இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஆல்ட் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஏகப்பட்ட ஜனம் கீழே இறங்கிடுச்சுங்க. அந்தியோதயா உள்ள காலியோ காலிங்க. தஞ்சாவூர் சந்திப்பில் எவ்வளவு மக்கள் இறங்கி வராங்கன்னு பாருங்க. இங்கேருந்து இந்த ட்ரெயினை நிறைய மக்கள் பயன்படுத்துகிறாங்க. இப்போ நமக்கு தஞ்சாவூர்லேருந்து நாகர்கோவில் போகிற வரைக்கும் டபுள் லைன் செக்ஷன் தாங்க. இவ்வளோ நேரம் வந்த சிங்கிள் லைன் செக்ஷன் முடிவுக்கு வருது. அதே போல் இன்னும் கொஞ்ச நேரத்தில் விடிய போகுதுங்க. ஸோ எல்லா ஷார்ட்ஸையும் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் 27/2/2017 இனாகரல் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரெயின் எர்ணாகுளம் ஹவுரா அந்தியோதயா எக்ஸ்பிரஸுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய லாங்கஸ்ட் அந்தியோதயா எக்ஸ்பிரஸும் ஹவுரா எர்ணாகுளம் அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் தாங்க. அது வடமாநில தொழிலாளருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வரப்பிரசாதமான வண்டிங்க. அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே.
376 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் டிபிஜே. இங்க 30 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துட்டோங்க. இங்க நமக்கு அஃபிஷியலா 5 மினிட்ஸ் வர ஹால்ட் இருக்குங்க. அவ்வளோதாங்க, விடிய ஆரம்பிச்சிருச்சுங்க. திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன்ல பிளாட்ஃபார்ம்ல லைட் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சுங்க. நம்ம ட்ரெயின்ல இருந்து நிறைய கூட்டம் இறங்கி வருது. அதே போல இங்க திருச்சியில நிறைய கூட்டம் நம்ம வண்டிக்கு ஏறி இருக்குங்க. அந்தியோதயா எக்ஸ்பிரஸ்க்குள்ள இருக்கிற அண்டர்சோர்ல இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதோ லக்கேஜ் ரேக் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்மளுக்கு குஷன்டாக இருக்குங்க. அதை நாம வந்து சீட்டாகவும் பயன்படுத்திக்கலாம். அதே போல சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இருக்கும், பயோ டாய்லெட் இருக்கும், மேலே வந்து எல்இடி லைட்ஸ் இருக்கும். இதெல்லாம் இந்த ட்ரெயினுக்குள்ள இருக்கிற ஃபெசிலிட்டிஸுங்க. அதே போல தீன் தயாளு கோச் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, அதில் டாய்லெட் ஆக்குபேஷன் இண்டிகேஷன் போர்டு இருக்கும். அதே போல் அதில் நிறைய சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஆக்வா கார்டு ஃபெசிலிட்டியும் இருக்குங்க. ரொம்ப முக்கியமாக ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இருக்கும். இது ரெண்டுத்துலையுமே காமனாகவே இருக்குங்க. இதுதான் இந்த 2 கோச்சுக்கும் உள்ள வித்தியாசம். நட்சத்திரங்களே கம்ப்ளீட்டாக விடிஞ்சிருச்சுங்க. வடை வைக்கிறாங்க. நாமளும் இப்போ உள்ளே போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம vlog அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதாங்க. இன்னொரு சின்ன விஷயங்க, தீன் தயாளு அப்படின்றது பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு எளிமையான அரசியல்வாதிங்க. அவருடைய பேரை தான் இந்த ஸ்கீமுக்கு தீன் தயாளு அப்படின்னு வச்சிருக்காங்க. இன்னைக்கு நமக்கு திருச்சியில இருந்து நாகர்கோவில் போற செக்ஷன் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பகல்ல மாட்டி இருக்குங்க அந்தியோதயால. ஸோ எல்லாத்தையுமே சூப்பரா இன்னைக்கு கேப்சர் பண்ணிடலாம். $470 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம திண்டுக்கல் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் டிஜி. இங்க 5 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துட்டோம். இங்க 3 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இங்க இருந்து நம்ம ட்ரெயின்ல நிறைய பேர் இறங்குறாங்க. நம்ம ட்ரெயினோடைய ரேக் ஜோன் சதர்ன் ரயில்வேங்க. நம்ம ட்ரெயினுக்கு எந்த ரேக் ஷேரிங்கும் கிடையாது. இந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா 2 இண்டிபெண்டன்ட் ரேக்ஸ் இருக்குங்க. இந்த ட்ரெயினை தாம்பரத்தில் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
நமக்கு இது பிரேக்ஃபாஸ்ட் டைமுங்க. 3 போலி வாங்கியிருக்கேன். இதோடைய ப்ரைஸ் வந்து ஈச் 20 ருபீஸ், மொத்தமாக 60 ருபீஸ் ஆகியிருக்குங்க. நல்லா சூடாக இருக்குது. இப்போ நான் சாப்பிட போகிறேன். கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம மதுரை ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு MDU. இங்க 8 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துட்டோங்க. இங்க நமக்கு அஃபிஷியலா 5 மினிட்ஸ் ஹால்ட் இருக்கு. அவ்வளோதான், வண்டியில இருந்த எல்லா கூட்டமும் கீழே இறங்கிடுச்சுங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு போலி வாங்கியிருந்தோம் இல்லையா, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்ததுங்க. எப்போவுமே இட்லி தோசை வாங்குறமேன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி போலி வாங்கினேன். 20 ரூபா கொடுத்து வாங்கினாலும் அவ்வளோ ஒரு வர்த்துங்க. ஸோ நீங்கள் ட்ரெயினில் வரும்போது உங்களுக்கு போலி விற்றாங்கன்னா காலையில் வாங்கி சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே போல் காலையில் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிறந்த இடம் இந்த மதுரை ஜங்ஷன் தாங்க. ஏன்னா மதுரையில் உங்களுக்கு இட்லி தோசைன்னு சொல்லிட்டு பிளாட்ஃபார்ம்லேயே எல்லாமே விற்பாங்க. இந்தியாவில் ரன் ஆகிற அந்தியோதயா எக்ஸ்பிரஸ்லேயே டெய்லி ரன் ஆகிற ஒரே ஒரு அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் நம்ம தாம்பரம் நாகர்கோயில், நாகர்கோயில் தாம்பரம் அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் தாங்க. மற்ற எல்லா அந்தியோதயாவும் பார்த்தீங்கன்னா வீக்லியாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு. கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம விருதுநகர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு VPT. இங்கே 1 மினிட் பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துட்டோங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினை இப்போ வேலைக்கு போகிறவங்க நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
நம்ம இந்தியாவில் மொத்தமாக 26 அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் ஓடிக்கிட்டு இருக்குங்க. அதை நம்ம செட்டாக பிரித்தோம் அப்படின்னு சொன்னால் 13 செட் ஆஃப் அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் ரன் ஆகிட்டு இருக்குங்க. நம்ம சதர்ன் ரயில்வேல மொத்தமாக 3 செட் ஆஃப் அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் ரன் ஆகிட்டு இருக்குங்க. ஒன்று தாம்பரம் நாகர்கோவில் இன்னொன்று தாம்பரம் சந்திராகாச்சி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்துலேருந்து மங்களூர் ஜங்ஷன் வரைக்கும் போகிற அந்தியோதயா எக்ஸ்பிரஸுங்க. $603 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம சாத்தூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு SRT. இங்கே ஆன் டைமில் உள்ளே வந்து சேர்ந்துருக்கோம். இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரியே இங்கே நிறைய பேர் இறங்குறாங்க. அதே போல் வேலைக்கு போகிறவங்க தான் இந்த ட்ரெயினை இப்போ யூஸ் பண்ணுறாங்க. நம்ம இந்தியாவிலேயே ஷார்ட்டஸ்ட் அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் எங்கே ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி தெரியுமா? 1551, 1552 வாரணாசி சிட்டி தர்பாங்கா ஜங்ஷன் போகிற அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் தாங்க. அது வெறும் 404 கிலோமீட்டருக்கு தான் அந்த ட்ரெயின் ரன் ஆகுதுங்க. நம்ம தாம்பரத்துல இருந்து இன்னொரு அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் ரன் ஆகுது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அந்த ட்ரெயினுடைய நம்பர் 22841, 22842. தாம்பரம் சந்திராகாச்சி, சந்திராகாச்சி தாம்பரம் அந்தியோதயா எக்ஸ்பிரஸுங்க. அந்த ட்ரெயின் தாம்பரத்துல இருந்து வெறும் வெட்னஸ்டே மட்டும் ரன் ஆகுதுங்க. $625 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம கோவில்பட்டி ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு CVP. இங்கே 3 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துட்டோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. அவ்வளவுதாங்க. இதுக்கப்புறமா எல்லாருமே இறங்குற கூட்டம் தான். ஏன்னா நம்ம கோச்சிலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் கோவில்பட்டியில தான் இறங்குறாங்க. இந்த ட்ரெயின் என்னதான் ஒரு அன்ரிசர்வ் ட்ரெயினாக இருந்தாலும் இந்த ட்ரெயினுக்கு ப்ரையாரிட்டி ரொம்ப அதிகங்க. அதே போல் ரொம்ப முக்கியமான இடத்துல தான் இதுக்கு ஸ்டாப்பிங் கொடுப்பாங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா 2 தொழில் நகரத்தை கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த ட்ரெயினுக்கு ஸ்டாப்பிங் இருக்குங்க. கோவில்பட்டியில் நம்ம ட்ரெயின் இங்கே நிற்குதுங்க. அப்படியே பிளாட்ஃபார்ம் பக்கத்துலேயே இங்கே சின்ன பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல் இருக்குங்க. என்ன மாதிரி ஒரு வியூ பாருங்கள். ஸ்டேஷனுக்கும் ஸ்கூலுக்கும் எவ்வளோ கேப் பாருங்கள். இந்த அந்தியோதயா போலவே நம்ம தமிழ்நாட்டுடைய மேற்கு மாவட்டத்துக்கு அன்ரிசர்வ் ட்ரெயின் கேட்குறாங்க, அந்தியோதயா வண்டியும் கேட்குறாங்க. ஏன்னா பெங்களூர் போகிறதுக்கு கோயம்புத்தூர் போகிறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்குங்க. நிறைய வடமாநில தொழிலாளர்கள் ட்ரெயினை யூஸ் பண்ணுறதுனால அங்கே இடமே இருக்க மாட்டேங்குது. ஸோ இது மாதிரி ட்ரெயினை கேட்டுக்கிட்டு இருக்காங்க.
690 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம திருநெல்வேலி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் TEN. இங்கே 25 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ளே வந்து சேர்ந்துட்டோங்க. இங்கே நமக்கு அஃபிஷியலாக 5 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ட்ரெயினுக்கு எல்லா செக்ஷன்லேயும் நிறையா ஸ்லாக் டைம் இருக்குங்க. அதனால் எல்லா இடத்துக்கும் ரொம்ப பிஃபோராக வந்துடுது. அதனால் நம்மளுக்கு இந்த ட்ரெயினுடைய ரன்னிங் டைமும் ஜாஸ்தியாக தெரியுதுங்க. ஒருவேளை நீங்கள் திருச்செந்தூர் போகணும் அப்படின்னு நினச்சி இந்த ட்ரெயினை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ட்ரெயின் காலையில் 11 மணிக்கு இங்கே திருநெல்வேலிக்கு வருங்க. வந்த பிறகு இங்கே வஞ்சிமணியாச்சி திருச்செந்தூர் பேசஞ்சர் 11:40க்கு இருக்குங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் ஒரு மணி நேரம் 50 நிமிஷத்தில் திருச்செந்தூர் போய் சேரலாங்க. நாகர்கோயில் அந்தோதயா எக்ஸ்பிரஸ் வழி வண்டியூர் நடுமேடை ஒன்றில் வந்து சேர்ந்துவிட்டது. தாம்பரத்திலிருந்து கோட்டையின் வழியாக நாம் நாகர்கோவிலுக்கு போனோன்னா வெறும் 699 கிலோமீட்டர் மட்டும்தாங்க ஆகுது. ஆனால் இந்த ட்ரெயின் மெயின் லைன் வழியாக கொஞ்சம் சுற்றி வர்றதுனால 64 கிலோமீட்டர் ஜாஸ்தி ஆகுதுங்க. அதனால தான் 763 கிலோமீட்டர் இந்த ட்ரெயின் ரன்னிங் டிஸ்டன்ஸ் எடுத்துக்குதுங்க. செவன் 32 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம லாஸ்ட் ஹால்ட்டான வள்ளியூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் BLY. இங்கே ஆன் டைமில் உள்ளே வந்து சேர்ந்துருக்கோம். இங்கே நமக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. நம்ம சேனலில் ரொம்ப நாளாக நிறைய பேர் இந்த ட்ரெயினில் பிளாக் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. ஒரு வழியாக இதில் சூப்பராக பிளாக் பண்ணி முடிச்சாச்சுங்க. இப்போ நமக்கு சிக்னலும் போட்டாச்சு. நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். நம்மளுக்கு இப்போ நாகர்கோவில் போகிறதுக்கு நிறைய ஸ்லாக் டைம் இருக்குது. ஸோ நாம் இப்போ பிஃபோராகவே போய் சேர போகிறோம். தாம்பரத்திலிருந்து நாகர்கோவில் போகிறதுக்கு இதே வழியில் சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயினுக்கு 240 ரூபா ஃபேருங்க. அதுவே அந்தியோதயா சூப்பர் ஃபாஸ்ட்டுக்கு 275 ரூபா ஃபேரு. உள்ள செக்கிங்கும் வராங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண சூப்பர் ஃபாஸ்ட் டிக்கெட் எடுத்துக்கிட்டு 240 ரூபா டிக்கெட் எடுத்துக்கிட்டு இந்த வண்டியில் ட்ராவல் பண்ணக்கூடாது. உள்ள செக்கிங்கும் வராங்க. கவனமாக இருங்க.
ஸ்டார்ஸ் 763 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனான நாகர்கோவில் ஜங்ஷன் ரீச் பண்ணியாச்சுங்க. நம்ம ஊருடைய ஸ்டேஷன் கோடு NCJ. இங்கே நம்ம வண்டி ஃபைனலாக 15 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துருச்சுங்க. இன்னைக்கு நாகர்கோவில் அந்தியோதயா எக்ஸ்பிரஸில் நம்மளுடைய ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இன்னைக்கு நாம இவ்வளோ ஜம்முன்னு ட்ராவல் பண்ணுவோம், இவ்வளோ சூப்பராக இருக்கும் ஜர்னின்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. நாம இன்னைக்கு வீக் டேஸில் வந்ததுனால தப்பிச்சோம். அதுவே நீங்கள் வீக்கெண்டில் வர போறீங்கன்னா தாம்பரத்தில் 8 மணிக்கே நீங்கள் ஸ்டேஷனுக்கு போயிடுங்க. பிரேக் உள்ளே வரும்போதே நீங்கள் வீக்கெண்டில் இடத்த பிடிச்சாதான் இந்த ட்ரெயினில் ஜம்முன்னு ட்ராவல் பண்ண முடியுங்க. மற்றபடி இது ஒரு சூப்பரான வண்டிங்க. இதோட இந்த vlog எண்டுக்கு வருதுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம மீண்டும் ஒரு சூப்பரான vlogல சந்திக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப நன்றி மக்களே.